பக்கத்துல போற காணொளி நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பீங்க. யாழ்ப்பாணத்துல பொங்கல் நிகழ்வை கொண்டாடுவதற்கு ஜனாதிபதி போயிருக்காரு. அப்ப காலையில அதிகாலையில அவர் வோட்டிங் போறது வழக்கம். அதற்கு வீதியில ஒரு ஆர்மி ஒரு ஆபீசரை கூப்பிடுத்து அவருக்கு ஒரு பாதுகாப்புக்காக போயிருக்காரு. இதை எல்லாரும் காணொலிகளை போட்டு கொண்டாடி கொண்டிருக்காங்க. அதோட அவர் பொங்கல் நிகழ்வுல கலந்து கொண்ட வீடியோவையும் அவர் ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. உண்மையாகவே பெருமை அறிக்கை. இந்த இலங்கையில பிறந்தம் என்று சொல்லி நான் சந்தோஷப்படுறது உண்மைக்குமே எங்களோட தலைவருக்காக. அடுத்தது இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களோட ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்களுக்காக. காரணம் முன்னுதாரணமான ஒரு அவதார புருஷன் என்று கூட நம்ம சொல்லலாம். அப்படி நல்ல செயற்பாடுகளை, நல்ல கருத்துக்களை, நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்கள் காணப்படுறாரு. உண்மைக்குமே பெருமையாக இருக்கு. அன்பான உறவுகளை நீங்களும் இந்த காணொளி பார்த்திருப்பீங்க. இந்த காணொளி பார்க்கிற நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான். கோண எவ்வளியோ குடிகளும் அவ்வளியே. நம்ம ஜனாதிபதி நல்ல செயற்பாடு உள்ளவர், சிந்தனை உள்ளவராக இருக்காரு. நம்ம எல்லாரும் நல்ல எண்ணம் உள்ளவர்களாக, சிந்தனை உள்ளவர்களாக இருக்கமான்னு பார்க்கணும். ஒரு காலத்துல நம்ம நாட்டை ஆட்சி செய்தவர்களை பார்த்தோம்னு சொன்னா இனவாதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், பணத்துக்காக பல்வேறுபட்ட பிழையான தவறான முன்னுதாரண செயற்பாடுகளை பின்னுதாரணமாக செய்யக்கூடியவர்கள், அதோட மக்களுக்குள்ள முரண்பாடுகளை உருவாக்கக்கூடியவர்கள், தான் நல்லா இருப்பதற்காக நாட நாசமாக்கி வீதிகள்ல பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கேஸ் சிலிண்டருக்கும் போலில நிக்க வச்சு வெயில் தாங்காம நம்மட உறவுகளை இழக்க செய்தவர்கள் தான் இதுக்கு முன்னுக்கு ஆட்சி செய்தார்கள். அதோட போதைப் பொருட்களை வைத்து இளைஞர்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு ரவுடிசம், கேங் வார் இதுகளை உருவாக்கி மக்களுக்குள்ள குளறுபடிகளையும் குழப்பங்களையும் கல்வியில நம்மட சமுதாயத்தை பின்னோக்கி செல்ல வைத்த ஒரு உத்தம கும்பல் தான் இதுக்கு முன்னுக்கு ஆட்சி செஞ்சாங்க. ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கு. ஜனாதிபதி போல, அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்களை போல நாங்களும் நம்பிக்கை மிக்கவர்களாகவும் நல்ல ஆற்றல் மிக்க தலைவர்களாகவும் வருவோம். அதோட நம்மள மட்டக்களப்பு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி சோர்வாக செயற்படுற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் கேட்டுக்கொள்ற விடயம் என்னடா, கொஞ்சம் ஆக்டிவா செயற்படுங்க. ஜனாதிபதியை பார்த்து சில விடயங்களை கற்றுக்கொள்ளுங்க. வாயால நீங்க மக்கள் இனிமேல் ஏமாத்த முடியாது. இப்படி ஏமாத்தி மக்கள் உங்களை வெறுத்து போய் இருக்காங்க. ஜனாதிபதியால் இவ்வளவு செய்ய முடியும் வேண்டாம், உங்களால ஏன் செய்ய முடியாது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஜனாதிபதிக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன். காரணம் நல்ல செயற்பாட்டுக்காக. ஜனாதிபதி பிழை செஞ்சாலும் நான் விமர்சிப்பேன். ஏனென்று சொன்னா எனக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக கருத்துக்களை வெளியிடுறதுக்காக நான் இந்த சமூக வலைத்தளங்கள்ல கருத்துக்களை போடுறேன். அதுல யாரு பிழை செஞ்சாலும் நாங்க சுட்டி காட்டுவோம், யாரு நல்லது செஞ்சாலும் பாராட்டுவோம். நல்ல ஒரு ஆட்சி இப்ப கிடைச்சிருக்கு. அது போல ஆட்சி மாறிது. ஆனா நம்மட காட்சியும் மாறணும், நம்ம சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக வளரணும். போதைப் பொருள்ல இருந்து நம்ம சமுதாயம் விடுதலை பெறணும். கேம்வார்ல இருந்து நம்ம சமுதாயம் விடுதலை பெறணும். பொங்கலுக்கு ஜனாதிபதி வந்திருக்காரு. அடுத்த பொங்கலுக்கு ஜனாதிபதி வரக்குள்ள நம்ம சமுதாயம் வடக்கு கிழக்கு மற்ற ஏனைய இடங்கள் எல்லாமே டெவலப் ஆகணும் சிந்தனை ரீதியாக என்று கேட்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.